10 lakhs தமிழர்கள் வாழுற கார்டன் சிட்டில காமெடி 80%, சென்டிமெண்ட் 20% கலந்து கட்டி கண்ணீர் இல்லாம கலக்கி தரோம். என்ஜாய் பண்ணுங்க. என்ன தலைவரே, அங்க ஆளுங்க ஒருத்தரிங்கானோ, யாரு கையசிக்கிறீங்க? சும்மாடா பிராக்டிஸ். தலைவரே, பட்டாசு என்னமா அடிக்கிறாங்க பாத்தீங்களா? எங்க ஆளை காணோம். ஆட இருந்தாலும் பயந்து எங்க ஏறிட்டு பாரு. இங்க வந்துட்டீங்க. டேய் பண்ணடா, செய்யறது பார்த்து செய்யுங்கடா. அட என்னங்க தலைவரே, இத பட்டாசத்துக்கு போய் இப்படி பயந்து எப்படி? நாளைக்கு மந்திரி ஆயிட்டீங்க, பெரிய பெரிய வெளியே வெடிக்குமே. காத்து அடிச்சா கம்பி ஆடுண்டா, கட்டடம் ஆடாதுடா. சாமிடா, கட்டடம் கந்த சாமி. சும்மாடா, இது பிராக்டிஸ். டேய், அட தலைவரை புடிங்க. பாத்து சூதானமா வாங்க. எங்கடா கமலா? அவரே கபாலி பிரிவியூ பார்க்க போயிருப்பாரு. ஏய், என் மகன் கமலடா. எங்கே வருவா, எப்படி வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவான். என் பேரு கமல், ரஜினி ஃபேன். சூப்பர் ஸ்டாரோட தீவிர ஃபேன். அவரோட எல்லா கெட்டப்பையும் ட்ரை பண்ணுவான். ஃபீல் பண்ணி போட்டோ ஷூட் பண்ணிக்குவான். படிச்சது MBA, ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட். ஆனா இப்போ கபாலிக்காக தாடி வளர்க்கல, காதல் சோகத்துல தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கான். வா போலாம். வாங்க. ஓ வாங்க தலைவரே. என்ன வர வர தொண்டர் பட கம்மியாயிட்டே இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? நான் இங்க வரும்போது என் முன்னாடி 50 காரு, பின்னாடி 200 பைக் ஃபாலோ பண்ணுச்சு தெரியுமா? அப்போ தலைவரு டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டு இருந்தாரு. சொம்பு என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும்டா. யாரு பேருக்கு அர்ச்சனை? பையன் பேர்ல தான். லவ்னு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். மந்திரிச்சு வச்ச கயிறு இருக்கு, கட்டிடலாம். அந்த கயிறை கட்டுனா லவ் வராதா? இந்த கயிறு கட்டினா ஜெமினி கணேசனுக்கே லவ் வராது. சாமி ரீல் சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஓ சொன்னா நம்ப மாட்டேன். நீங்க ரீல் சுத்துறதா அவர் நம்புவாரு. சொல்லுங்க. லாஸ்ட் இயர் TR வந்திருந்தார் செம்பு விஷயமா பேசுறதுக்கு. கயிறு கட்டின ஊருக்கு போய் ஒரு வாரத்துல ரிட்டர்ன் வரதுக்குள்ள லவ் கட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவதான் ரஜினி, கமல்ஹாசனோட ஃபேன். அட்வர்டைசிங் கம்பெனில கிரியேட்டிவ் ஹெட், ஃபெமினிஸ்ட், பீட்டால இருக்கிற புலி. சீரியல்ல வர குடும்ப குத்துவிளக்கு இல்ல, மாடர்ன் மங்காத்தா. இப்போ காதலனை கிட்னாப் பண்ண கேங்கோட வந்திருக்கா. யாரடி பையன்? அதோ அவன்தான். TR திரும்பி வந்தார். மறுக்காவுமா? அந்த பொண்ணுக்கு இந்த பையன்னா உயிரு. கொடுத்த பாரு கயிறு, குளிர்ந்துருச்சு என் வயிறு. நீதான் ஐயரு, அடிச்சாரு டண்டனக்கான 5000. 6000. ஓகே தலைவரே, இப்படி வசூல் பண்ணியே கோயில் கட்டிடுவானா இருக்குது. கட்டுங்க. ஏய் வாடி, பையனை தூக்கிடலாம். நீங்க எல்லாம் இங்க இருங்க. ஏய் நீ வாடி. தீர்காயுசா இருக்கணும். சுருக்கு போட்டானா வழங்குற மாதிரி தான். முடிஞ்சிருச்சு தலைவரே. இந்த ஜென்மத்துக்கு உங்க பையன் அந்த பொண்ணு பக்கமே போக மாட்டான். அந்த அளவுக்கு நார்மா? மச்சி வாடா. நீல அந்த போ செய்றே. கேடு கட்ட குப்பா. என்னடா இந்த ஜென்மத்துல அந்த பொண்ணை பார்க்க மாட்டான்னு சொன்ன? பொம்புறது நீனா பொண்ணு. அப்படிதான் இருக்கு.
ரொம்ப தக்காளி சட்னிடா. சீக்கிரம் 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 வாங்க. கமான் கமான். டிடி. போடா போடா சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வா. கொசுத்தல். அக்கா சூப்பர். இவ பேரு ஆதி, ரஜினியோட தங்கச்சி. அந்த வீட்ல இருக்கிற இன்னொரு ஆம்பளை பெங்களூர் ரவுடி. டீடைல அடுத்த வாரம் சொல்றோம். மாமாவை தூக்குறேன்னு சொன்ன, தூக்கிட்டியே. மாமா மாமா போண்டா போட்டுன்னு வச்சுக்க. போடி. நீ வா, இப்படி வா, உட்காரு. வாவ் சூப்பர். கிட்னாப் த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஐயோ, யார் யாரையோ கிட்னாப் பண்றாங்க, என்ன வர்த்தனும் கிட்னாப் பண்ணலையே. ஏய், அந்த பொண்ணெல்லாம் 50 kg, நீ 120 kg. உன்னெல்லாம் யாரே கிட்னாப் பண்ணுவா? ஹலோ, நாங்களும் 36 26 36 தான். அது உன் கைடி. நானே ரெஜிஸ்டர் வரலன்னு டென்ஷனா இருக்கேன். ஏண்டி, உனக்கு லைஃப்ல ஒரே கல்யாணம் தான், அவருக்கு டெய்லி 4 கல்யாணம். எலிகண்ட் என்ட்ரி கொடுக்குது பாரு. யாருக்கு மதுவே? உங்களுக்கு தான். தமிழா? கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா? அது 1000 காலத்து பயிர். எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. நல்லதுக்கு காலமே இல்ல. பொண்ணு பேரு என்ன? ரஜினி. உங்க பேரு? கமல். ரஜினி வெட்ஸ் கமல். பேரு ரொம்ப நல்லா இருக்கே. சரி சரி, இங்க சைன் பண்ணுங்க. எஸ். இந்த இங்க சைன் பண்ணுங்க. சார் நீங்க கூட சைன் பண்ணுங்க. 2 சாட்சிகள் வேணும். I am there. குடு மச்சா. மாலையை மாத்திக்கோங்க. நாங்க தாலியும் கட்டுவோம். ஐயோ, என்னது அநியாயமா இருக்கே. பையன் தானே பொண்ணுக்கு தாலி கட்டணும் அப்படின்னு சட்டம் சொல்லுதா? இல்ல பண்பாடு சொல்லுது. அத தூக்கி போடு. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? கல்யாணமோ மியூசிக். பால மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம்.
அந்த தென்னா குனி கூட்டமெல்லாம் ஊர்வலம் அந்த நடுக்கடலில் நடக்கும் ஐயோ, என்ன பண்றீங்க? அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கமாலு அண்ணங்கோ இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனசை யாருங்கோ தலைவர் திமிங்கலம் தானுங்கோ டேய் டேய் தாலி கட்டிட்டியா? கட்டடம் தாலி கட்டல, தாலி கட்டிக்கிட்டாரு. கட்டிக்கிட்டானா? கட்டடத்தை கவுத்திட்டாளுங்களே. டேய் உனக்கு நான் வேணுமா அவ வேணுமாடா? ஆப்ஷன் பி அவா. டேய் ஒரு வார்த்தை சொல்ற கேட்டுக்கோ. காத்தடிச்சா கம்பி ஆடும், கட்டடம் ஆடாது. ஆடிடுச்சு. ஏய் நான் நடிச்சா கட்டட கொலாப்ஸ் ஆகும், பரவாயில்லையா? கெட் அவுட். அத நீ சொல்லாதம்மா. கெட் அவுட் வார்த்தை ரொம்ப சுலபம், யாரு வேணா சொல்லலாம். சொல்றா. இப்ப இந்த ஆளோட கோமணம் சேர்ந்து பறக்க போகுது. கட்டடம் அவுட் தானே போ. கெட் அவுட். ஏற்கனவே இவன் ஓவரா நடிப்பான், இதுல ஃபீலிங் வேறயா? தலைவரே உங்க பையன் ஓடி போயிட்டானாமே, பாவம். கொளுத்திட்டியா தலைவரே? முக்காட்ட போட்டுங்க தலைவரே இங்க பாருங்க. தலைவரே, உங்களை பத்தி நியூஸ் போட்டுருக்காங்க. பெங்களூர் தமிழ் சங்க தூண் கட்டிடம் கந்தசாமியின் மகன் கமல் தாலி கட்டி கொண்ட அவலம் பெங்களூர் வசந்த் நகரில் நடைபெற்றது. என்னடா பேப்பர்ல வந்துருச்சேடா? ஆனா இந்நேரம் டிவில தலைப்பு செய்தியா போட்டிருப்பாங்க தலைவரே. இன்னைக்கு வாட்ஸ்அப் வைரல் இதாண்டோய். வாங்க மச்சா வாங்க, வாங்க மச்சா வாங்க, வாங்க மச்சா வாங்க. நாய் ஐஸ், நரி ஐஸ், நல்ல ஐஸ், நொல்ல ஐஸ், ஆல் ஐஸ், கான் 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 கான். ரஜினி, கம் அகைன் கம் அகைன். உனக்கு இன்னொரு தங்கச்சியா? சொல்லவே இல்ல. ஹே, இவ எங்க வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரின்னு சொன்னா கொலைக்காரி ஆயிடுவா. வேலைக்காரி விசாலாட்சி, ஆல்சோ கால்ட் as லாக்ஸ். கேட்வாக் பண்ணிக்கிட்டே தான் கூட்டுவா. இங்கிலீஷ்ல பேசியே ஆளை கொல்லுவா. க்ளவுஸ் போட்டு தான் பாத்திரம் கழுவுவா. அவ இங்கிலீஷ் திறமைய நீங்களே பாருங்க. ஏண்டி நேத்து நீ வேலைக்கு வரல? எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லியா? எஸ்டர்டே அவர் பர்த்டேவா? அவர் இங்கிலீஷ் டீச்சரு உனக்கு பிரெக்னன்ட் பண்ணனும்னு டோல்டு. I got his home. He hugged me and given pregnant. பிரெக்னன்ட்டா? Yes, yes. Pregnant. ஐயோ இது பிரசன்ட்டி, பிரெக்னன்ட் இல்ல. நீயும் உன் இங்கிலீஷும். Moreover. பாரு விசாலாட்சி. Don't call me Visalakshi. Call me Laxi. Puts 100 bucket. பாக்கெட். ஓ, $100. இந்த கொடு. Moreover. ஏய் வலது காலை வச்சிட்டு போப்பா. போங்க. கோ. அடி பாவி, கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இன்னொரு வேலைக்காரியா? இல்லடா, இது என் தம்பி. ஓ, கெட்டப் கணேஷ். ஹாய் கணேஷ். இல்ல, இன்னைக்கு நான் அவை சண்முகி. கெட்டப் கணேஷ் ரஜினியோட கடைசி தம்பி. வேலை செய்யறது சாஃப்ட்வேர் கம்பெனில, ஆனாலும் ஃபுல் டைம் ஜாப் ஹீரோவாக ட்ரை பண்றது. 24 மணி நேரமும் நடிப்பு பிராக்டிஸ்லயே இருப்பான். உன்னை கொலை பண்ணிட்டு சார், நான் காமெடின்னு இல்ல சார், ஹீரோ மெட்டீரியல் சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேரக்டரா மாறி வீட்ல இருக்கிறவங்கள பயமுறுத்துவான். I love you. I hate you.
ஐஷு ஐஷு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐ ஹேட் யூ. செஞ்சிருவேன். காஞ்சனா சந்திரமுகி லோகாம்பாள் வீட்ல லவ் மேரேஜா? அநியாயமா இருக்கே. எங்கடி தாலி? தோ இங்க பாரு. உலகத்துல இல்லாத அதிசயமா இருக்கே. ஹாய், கால் மீ. நம்பர் ப்ளீஸ். நோ சிக்னல். இந்த ஈ அடிச்சு டீல போடுங்கடி. தூ. இவனுக்கு லக்ஸ் மேல ஒரு கண்ணு. எப்படி இருக்கே? சீ வெரி குட். சி வெரி குட். சி வெரி குட். வாங்க மச்சான் வாங்கோ, வாங்க மச்சான் வாங்கோ. வாங்க மச்சான் வாங்க. ஆப்பு உனக்கு இருக்கு ஆப்பு. வாங்க மச்சான். அத்தை இருக்காங்க. ஐயோ அம்மா மேலதான் இருக்காங்க. இப்ப அவங்கள தான் பார்க்க போறீங்களா? ஏ ஆதி போண்டா மேல போ. போங்க போ. வா போ. அக்கா நான் வரல. இல்ல நீ போ. போ. ஏய் வா வா. சக்தி லோகு நம்ம சீரியல் வில்லி ரஜினியோட அம்மா. போன்லயே எல்லாரையும் ஆட்டு விக்கிற சர்வாதிகாரி. மின்சார கண்ணா படத்துல வர குஷ்பு மாதிரி. ஃபேக்டரி ஆபீஸ் இப்படி எங்கேயுமே ஆம்பளை வாசனையே ஆகாது. ஆயத்தா என்னது அத்தையா? எவ்வளோ தைரியம் இருந்தா சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் முன்னாடியே வந்து நிப்பீங்க? சாரி, கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண முடியல. என்ன கிண்டலா? இத பொண்ணோட அம்மா கிட்டே வந்து சொல்றியா? மம்மி ஐம் யுவர் டாட்டர். என்கிட்ட பேசுங்க. என்னோட டாட்டர் செத்து போயிட்டா. இது அவளோட பேய். இந்த பேயை எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டி பாவ ரஜினி. ஷட் அப். அவளை கெடுத்ததே நீங்க தாண்டி. கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். மம்மி அவங்களையும் திட்டுறீங்க. நீங்க தானே ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதான் எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் என் அண்ணன் மகன்டி. அவனுக்கு என்ன குறைச்சல்? சி அதெல்லாம் ஒரு மூஞ்சியா? அந்த முகத்தை பார்த்தா காக்காக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துரும். வெங்காயமே அழுதுரும். அவனை மனுஷன்னு ஒத்துக்கணும்னா எனக்கு டாக்டர் சர்டிபிகேட் வேணும். அவன்கிட்ட அழகு இல்லாம இருக்கலாம். He is our blood. He is super rich. Moreover, இவன மாதிரி நான்சென்ஸ் இல்ல. என்ன கருமண்டா? தாலி கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? அவளை வேலைக்கு அனுப்பிட்டு நீ வீட்டு வேலை செய்ய போறியா? வெக்கமா இல்ல? மம்மி ஷட் அப். எனக்கு தெரியும்டா, நீ ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்க. MBA படிச்சுட்டு யாராவது வீட்டு வேலை செய்வாங்களா? இந்த காலத்து பசங்க ரொம்ப உஷார். காசு இல்லாம கபாப் சாப்பிடணும்னு என் பொண்ண மைக்கி ஆஸ்தி அடிக்கணும்னு வீட்டுக்கு வந்து வேலை பண்ற. அது இது நாடகம் ஆடுறல. ஆம்பளையாடா நீ? உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை வீட்டு வேலை தான். அது ஈஸியாக இருந்திருந்தா ஆம்பளைங்க எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. எங்கள் வீடு சந்தோஷமாக இருந்தது. பிஸ்னஸ் மேனாக இருந்தால் எங்கள் அப்பாவால் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் எங்கள் அம்மாவால். வீட்டில் எல்லாரும்
சாப்பிட்டாங்கன்னு தெரியும். அம்மா சாப்பிட்டாங்களான்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் தூங்க போன பின்னாடி அம்மா தூங்க போவாங்க. எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து வேலை செய்வாங்க. எங்க அம்மா தான் எனக்கு ஹீரோ. ஆனா இப்ப அவங்க உயிரோட இல்லை. என்ன அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்க. சொர்க்கம் மேலே இல்லை, வீடு தான் சொர்க்கம். பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு, வலிச்ச மனசுக்கு ஆறுதல் ஹவுஸ் ஒய்ஃபால தான் கொடுக்க முடியும். இந்த கட்டடத்தை நான் வீடா மாற்ற போறேன். உங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடு பிடிச்ச இடமா இருக்கும். அத்த, நீங்க நினைச்ச மாதிரி நான் இல்லாம இருக்கலாம். என் ரஜினி நினைச்ச மாதிரி நான் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்க போறேன். இதை நான் தியாகமா நினைச்சு செய்யல. இது என் அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதை, என் பொண்டாட்டிக்கு கொடுக்குற காதல். இது எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்குறேன்.